பொழுது வந்திருக்கிற நாம் பரிசுத்தமாய் அவருக்கு அர்ப்பணிக்கும்படியாக ஏதோ தானம் என்று சொல்லி ஏதோ கடமைக்காக தேவனை ஆராதிக்க வரலை. அவர் உண்மையாகவே தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையாகவே நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உண்மையாகவே நம் பிள்ளையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். தகப்பனாயிருந்து தன் பிள்ளை எப்படியாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளைகளுக்காக எப்படி மறித்து பிள்ளைகளுக்காக எப்படி ஊழியம் செய்து பிள்ளைகளுக்காக தன் ஜீவனை அர்ப்பணிக்கிறாரோ அதை காட்டிலும் மேலாக இந்த தேசத்தை நேசித்தவா, எல்லா மக்களையும் நேசித்தவா, யாரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி இவ்வளவாய் அன்பு காட்டின தேவன் அவருக்கு நம்ம அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே உம்மை எனக்கு அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கிறேன். சொல்லாம சொல்லியோ கன்ஃபெஷன். ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கிறேன். அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உன்னை ஆராதிக்க வந்திருக்க இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்க. உம்மை ஆராதிக்க வந்து இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. அப்பா சுத்திகரியும் என்று சொல்லி தேவனே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும். அப்பா நான் அழுத்தோடு இருக்கிறேன், அப்பா தந்தையோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே உள்ள முழுவதும் தகவ பெருமையால் மூடிக்கொண்டிருக்கிறது. என் உள்ள முழுவதும் தேவையில்லாத காரியங்களால் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்த வேண்டிய இடத்துல என் மேன்மையை நான் பாராட்டி கொண்டு வருகிறேன். ஆண்டவரே உம்மை உயர்த்த வேண்டிய இடத்துல என் உயர்வை நான் பாராட்டி கொண்டு வருகிறேன். ஆண்டவரே தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா என்னை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா உயர்ச்சும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். அப்பா மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். சுனையாளரே தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே என்னை தேற்றுமையா. சுனையாளரே தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே
செய்கிற வேலையில் எங்கள் மத்தியில் அசைபாடும். ஆண்டவரே எங்களை கழுவோம், ஆண்டவரே எங்களை சுத்திகரியும், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இந்த பாத்திரம் தகப்பனே உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. ஆனால் சமூகத்துக்கு வருகிற நாங்களோ அப்பா அந்த சுத்திகரிப்போடு வருகிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த நேரம் எல்லாம் கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவா. ஆமென். அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் ரொம்ப நேரம் நம்ம தூக்கி பிடிக்க முடியாது. மனுஷன் ரொம்ப நேரம் நம்ம தூக்கி பிடிக்கவே முடியாது. யாரா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், சொந்தக்காரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரொம்ப நேரம் தூக்கி பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பெலன் என்று ஒரு இருக்கு. ஆனால் எப்போதும் பெலன் மாறாதவர். அல்லேலூயா. எப்போதும் சோர்ந்து போகாதவர், என்றும் என்றும் டயர்ட் ஆகாதவர் அவர். அல்லேலூயா. எப்போதும் அவர் தோளில் மேல் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும்,
பண்ணியாவது ஒரு தோல் மேலே ஏறி உட்கார யோசிக்கணும். நான் மேல இருந்து பார்க்கும்போது இருக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியாது. கடவுள் மேல இருந்து பார்க்கும்போது எல்லா பிரச்சனையும் சிறுதாய் தெரியும். அதே போல கர்த்தரின் தோள் மேல் இருக்கும் நீயும் நானும் ஒரு வாழ்க்கையில் நெருக்கமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம், உன்னை நெருக்கி செல்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் தோளின் மேல் உட்கார்ந்து பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். சகோதர சகோதரியே, உன் வியாதிகள் ஒன்றுமில்லாமல் போயிடும், உன் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போயிடும், உன் வேதனைகள் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஓ, நீ பார்க்கிற காரியம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அப்பா நான் உங்க தோளுல ஆனால் ஒன்றோ இதோ நான் காப்பாடுறேன். ஆனால்
நிமித்தமாய் எதை கேட்டாலும் சகோதர சகோதரியே கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தமாய் எதை கேட்டாலும், என் நாமத்தின் நிமித்தமாய் எதை கேட்டாலும், சுகத்தை கேட்கிறாயா, அந்த நாமம் அதை கொடுக்கும். இவ்வேளையில் பதவியை கேட்கிறாயா, அந்த நாமம் அதை கொடுக்கும். இவ்வேளையில் விடுதலை கேட்கிறாயா, அந்த நாமம் அதை கொடுக்கும். இவ்வேளையில் படுக்கை அறையில் எழுந்து நடை சொல்ல விரும்புகிறாயா, அந்த நாமம் அதை கொடுக்கும். இவ்வேளையில் குடும்பத்தில் சமாதானம் எதிர்பார்க்கிறாயா, ஓ அந்த நாமம் அதை கொடுக்கும். நீ எதையெல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாயோ அதெல்லாம் அந்த நாமம் கொடுக்கும். எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவரும் தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே என்ன காரணத்தோடு என்ன பாரமாய் சபைக்கு வந்தால் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கிருந்து கடந்து செல்லுவது பெரிய லேசான இதயத்தோடு கூட, பெரிய சந்தோஷத்தோடு கூட, ஐயோ நான் இயேசுவின் நாமத்தை பிடிச்சிட்டு போறேன் என்ற அற்புதத்தோட கடந்து செல்ல முடியாது. ஐயோ இவளை ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவர் இவளை ஆசீர்வதிங்க, பலன்படுத்திங்க. விலைவிதமாக இருக்கிற சகோதரர் லாரன்ஸ்காக நம்ம ஜெபிக்கிறோம். சகோதரை சுகப்படுத்துங்க, உள்ளம் தலை முதல் உச்சக்கால வரையும் தேவன் ஆண்டவரே இறங்கி சுகப்படுத்தும்படியாக. அப்பா ரத்தத்தை நாங்கள் பூசுகிற ஆண்டவரே, அப்பா வியாதியானது அந்த வாசல் அறைக்குள்ள போகாதபடி தேவன் சுகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பலனை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு நடந்து எழும்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படியே பலவிதமாக இருக்கிற சகோதர சேகர் யோசி ஆசீர்வதிங்க, அன்பு செல்வனை ஆசீர்வதிங்க, ஜாய்சமை ஆசீர்வதிங்க, சுகுணமை ஆசீர்வதிங்க, சகோதரி செல்லமாவை ஆசீர்வதிங்க. தேவனை தகப்படி அன்பு காட்டும்படியாக பலன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நடத்தி ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரலும் எல்லாம் கரல பண்ணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அவர் செய்யறது எப்பவுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு புதுசா தான் செய்யணும்னு விரும்புறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குருடர்கள் இருந்தாங்க. எல்லா குருடரையும் ஒரே மாதிரி சுகமாக்குனாரா? சொல்லுங்க. எல்லா குருடரையும் ஒரே மாதிரி சுகமாக்குனாரா? ஒருத்தரை விசுவாசம் ரட்சித்துன்னு சொன்னாரு, ஒருத்தருக்கு எச்சியை துப்பி சேர உண்டாக்கி பூசி பூயினா பண்ணி சீலோகம் கூடத்துல கழுவுன்னு சொன்னாரு, ஒருத்தனுக்கு கையை வச்சு ஜெபம் பண்றாரு. முதல் முறை கொஞ்சம் மரத்தை பார்க்குற மாதிரி பார்க்கறான், ரெண்டாவது முறை கை வச்சு ஜெபம் பண்றாரு, ஆளை பார்க்கறான். எத்தனை பேரும் அப்படின்னு சொல்ல போறீங்க? அப்போ ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒரே குருடர்கள் தான் ஒரே மாதிரி சுகமாக்கினாரா? இல்லை, ஒவ்வொரு அற்புதத்தையும் வித்தியாசமாய் செய்கிற ஆண்டவர். எத்தனை பேர் அப்படின்னு சொல்ல போறீங்க? நீங்க ஒரே மாதிரி அவங்களுக்கு செய்தாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு வேறே மாதிரி செய்கிற தேவனாய் இருக்க. சுவாசிக்கிறோம், கரங்களை உயர்க்கிறோம், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ராபர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே சொல்லுங்க, இப்பொழுதே. இது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். இப்பொழுதே தோன்றும். அது உனக்கு ரெடியா இருக்கு. உன் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ராபர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பார்வையில தான் பிரச்சனை. நம்ம பார்வையில தான் என்னது பிரச்சனை? ராபர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பார்வை தெளிவாயிடுச்சுன்னா நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்கும் நாம் சொந்தக்காரர்களாய் மாறிவிடுவோம். கரங்களை உயர்த்துறோம், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தத்துக்கும் நாம் சொந்தக்காரர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி வரோம், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ஐயா 32 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்ஐயா 32:15 நானே வாசிக்கிட்டா? 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். ஊற்றப்பட்டு விட்டால் அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? தூய ஆவியானவரே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், இப்போ கொடுக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்தீரே.
அடுத்த 2 சர்ச்சுக்கு நான் போனேன். ஒன்று எங்களுடைய தலைமை பொதுவுடைய மகனுடைய சபைக்கு 10:30 அங்கே நான் இருக்கணும், 11:30 பாஸ்டர் சாமியுடைய சர்ச்சில் இருக்கணும். நான் வந்தேன் கேள்விப்பட்டிருந்தேன். எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வரணும் அப்படின்ட்டு கட்டளை போட்டுட்டாரு. அடுத்து வந்தோடனே பாஸ்டர் வந்தோடனே அங்கே ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு, நான் இன்னைக்கு தான் செய்தி கொடுக்குறேன்னு. எங்கள் புஷ்பராஜ் பாஸ்டர் வந்துகிறேன்னு கேள்விப்பட்டோட காலையில் சர்வீஸ்க்கு அங்கே வரணும்னு சொல்லிட்டாரு. ஆக இன்னைக்கு 4 சர்வீஸில் கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கத்தை பாராட்டுகிற கிருபைக்காய் நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சபை ஊழியருக்கும் அருமையான மூப்பர்மார்களுக்கும் விசேஷமாய் பாஸ்டர் ஜான் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வு பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மே ஆவி ஊற்றப்படும் மற்றும் பக்கத்தில் சொல்ல, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற வரைக்கும் சாதாரண பொம்மையா தான் இருந்தான், மண்ணா தான் இருந்தான், தூசா தான் இருந்தான், தூளா தான் இருந்தான். எப்போ உன்னதனுடைய ஆவி அந்த மண்ணுக்குள்ள வந்துச்சோ அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். சுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தலாம் என்று சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்து. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையா ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. எல்லாரும் விட்டுட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க மண்ணா இருக்க போறது இல்ல, மனுஷனா இருக்க போறது இல்ல, தேவ மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹalleluya. ஆராதிக்க தேவ ஆவி நம்மேல் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சபை எப்போ ஆராதிக்கப்படுகிறதோ, தனி மனித ஆராதனை எப்பொழுது பெறுகிறதோ அப்பொழுது தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் அசைவாட ஆரம்பிக்கிறார். சுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் அசைவாடும் போது என்ன நடக்கிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். மண்ணே சொல்லுங்க, மண்ணு ஜீவ ஆத்துமாவாய் மாறினது. வசனம் சொல்லுது, அந்த மண்ணை ஆண்டவர் எப்படி படிச்சாரா தெரியுமா? இப்ப வசனத்துக்குள்ள போய் நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, வேகமா ஷார்ட்டா சொல்லிட்டு நான் போயிடுறேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:7 சொல்லுது, தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கரங்களை நல்ல உயர்த்துறாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆணுனா பெரிய ஆளும் கிடையாது, பெண்ணுனா சின்ன ஆளும் கிடையாது. தேவ சாயலாக படைக்கப்பட்ட தேவ சாயல். சுவாசிக்கிற மாத்திர கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இனப்பெருக்கத்துக்காக தான், தலைமுறையை பெருக்கிறதுக்காக தான் ஆணும் பெண்ணுமாக படிச்சுக்கிறத தவிர பெண்ணை அடிமையாக்குறதும் ஆணை வந்துட்டு பெரிய எஜமான் மாதிரி பண்றதும் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை சமமாக தான் கர்த்தர் படைத்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே கூட பெண்களுக்கு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ஒதுக்குறாங்க. இன்னைக்கு நான் என் மனைவியை தான் பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறேன். கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வாரம் வாரம் கேட்பேன், நீ இன்னைக்கு பிரசங்கம் பண்றியா, இன்னைக்கு பிரசங்கம் பண்றியா, இன்னைக்கு பிரசங்கம் பண்றியா? கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆல்ரெடி நமக்குள்ள என்ன பண்ணிடுச்சு. பெண்ணுனா இப்படிதான், ஆணுனா இப்படிதான், அப்படி இல்லை. இருவரையும் தேவ சாயலாய் படைத்து இருக்கிறார். பரலோகத்தில் ஆண் என்றும் இல்லை. நல்ல கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. யாரெல்லாம் நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதியா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நான் வரும்போது அவனவனுடைய பலனை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுவே அதுக்காக ஆண்களை அடிமைப்படுத்தவும் கூடாது. என்கிட்ட வேதம் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் அந்த குடும்பத்துக்கு என்னவா இருக்கிறானா, தலையா இருக்கிறான். அல்லேலூயா. அடிமைப்படுத்தவும் நினைக்க கூடாது,
ஆளுகை செய்யவும் நினைக்கக்கூடாது. நீங்க மாத்திர கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சார் பண்ணணும்? சமமாய் நடத்தணும். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க. ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்பட்டு, அப்படிதான் சொல்லுது பைபிள். ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்து. ராமன் சொல்லுங்கள், இவ்விதமாய் கிறிஸ்து தலையா இருக்கிறது போல சபை மணவாட்டியாகவும் கிறிஸ்து மணவாளனாகவும் இருக்கிறது போல நம்மை கர்த்தர் மணவாளனாய் மணவாட்டியை பூமியில் இருக்கிறார். சுவாசிக்கிறோம் கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் மாஸ்டர் இப்போ ஏன் இந்த பிரச்சனையாவே இருக்கு? இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற மட்டும்தான் வாழ்க்கை அப்படி இருக்கும். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரச்சனை 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 பிரச்சனை. இது எது வரைக்கும் தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்ப உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட என்ன ஆகுதுன்னா அவர்கள் வேறே மனிதர்களாய் மாறுகிறார்கள். சுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். மோசேகிட்ட கோல் இருந்துச்சு, ஆடு மேய்க்கிற கோல் தான் இருந்துச்சு. அவன் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டு கேட்கிறாரு, அந்த மலையில தேவன் அந்த முச்செடி நடுவுல கர்த்தர் இறங்கி வந்துட்டு உன் கை அந்த கையில உன் கையில என்ன இருக்குதுன்னு கேட்கிற கோலுன்றான். அது கீழே போடுனாரு. அது என்ன ஆயிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. அப்போ எப்போ கர்த்தர் அந்த கோலை தேவ சமூகத்துல மோசே கொண்டு போனானோ இதுவரைக்கும் சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த கோல் அதே யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது 9ஆம் வசனத்துல கர்த்தருடைய கோல் தேவனுடைய கோல் என்று சொல்லுகிறான் மோசே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஒரு சாதாரண மோசேயின் கோல் எப்பொழுது அக்கினி அபிஷேகத்துக்குள்ள போய் வந்ததோ, எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் வந்ததோ, அதன் பிறகு அது அற்புதத்தின் கோலாய், தேவனுடைய கோலாய், செங்கடலை பிளக்கிற கோலாய், யோர்தானை பிரிக்கிற கோலாய், மகிமையின் கோலாய், கர்த்தர் அற்புதத்தின் கோலாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கண்மலையை பிளந்த தண்ணீரை உண்டு பண்ணுகிற கோலாய். கரங்களை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகியர்கள் அங்கு முன்னால் வந்து படையெடுத்து வருகிறார்கள். மோசே, நான் தேவனுடைய கோலை உயர்த்தி கொண்டிருக்கிறேன், நீங்க போய் யுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. யுத்தத்துல ஜெயம் எடுக்க கர்த்தர் தம்முடைய கோலை பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் சொல்றேன், நல்ல கவனி. நம்ம சாதாரண ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க தான், மனுஷனுக்கு பிறந்த மனுஷன் தான். ஆனால் எப்பொழுது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதோ, எப்பொழுது தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறோமோ, அப்பொழுது தேவன் மறுரூபப்படுத்துகிறார். அவர்களை தேவ மனுஷியாய், தேவ மனிதனாய் கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரே glory to Jesus சொல்ல விரும்புகிறேன். நானே பல வாக்குத்தத்த வார்த்தைகளை திரும்பி திரும்பி ராத்திரி பேசி நான் பைபிளை புரட்டிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தைரியம் எல்லாம் எட்டு வரல, வந்துட்டு உடனே போற மாதிரி தான் நாங்கள் வந்தோம். ட்ரெஸ் கூட எட்டு வரல, பாச சட்டையை தான் போட்டுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நாங்க என்னடாது உடனே போயிடலான்னு தான் வந்தோம். அவன் ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இந்த ஆவி, இந்த சபை மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்பட தேவன் விரும்புகிறார். சுவாசிக்கிறோம் கரங்களை ஈகரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என் பிள்ளைங்க மேல மறுரூப அனுபவத்தை அடுத்த லெவலுக்கு சபையை கொண்டு போக தேவன் விரும்புகிறார். அடுத்த லெவலுக்கு உங்க குடும்பத்தை கொண்டு போக தேவன் விரும்புகிறார். அடுத்த லெவலுக்கு உங்க பொருளாதாரத்தை கொண்டு போக தேவன் விரும்புகிறார். அடுத்த லெவலுக்கு உங்க தொழிலை கொண்டு போக விரும்புகிறார். அடுத்த லெவலுக்கு உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்துறோம் ஆமென் சொல்லுங்க. அதுக்கு என்ன சார் பண்ணணும்? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? தேவ ஆவியினால் நிரப்பப்படணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? அந்நிய பாஷை அபிஷேகம் உனக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் மனுஷன், நம்ம எல்லாம் யாரு? மனுஷன். மனுஷ பாஷை தெரியாம நான் முதல் இங்கதான் வளர்ந்தேன், இங்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாஸ்டர் ஆகி கிராமத்துக்கு போனேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முத சும்மா கொஞ்சம் ஊரை சுத்திட்டு வரலான்னு சொல்லி பஸ்ல போயிட்டேன். இங்க ஊருக்கு வந்த பிறகு 2000 நான் இங்க வரேன். 2004 வரைக்கும் இப்படிதான் இருந்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2004 திருமணமான பிறகு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு நாங்கள் புறப்பட்டு போனோம். எனக்கு 4 வருஷம் இங்கதான் என்னை போஷித்தீர்கள், என்னை வளர்த்தீர்கள், எனக்கு வெளிப்படத்தை கொடுத்தீர்கள், என்ன ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணினீங்க. கரங்களை உயர்த்துறோம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நான் ஊருக்கு இதுக்கு போயிட்டேன். மாறினது மார்க்கெட்டு இதுக்கு இல்ல மெஜஸ்டிக் போயிட்டேன். மெஜஸ்டிக் போயிட்டு 15 நம்பர் தான் அங்கிருந்து வரதுக்கு பஸ். 15 நம்பர் தான் நினைக்கிறேன். 50 அன்னைக்கு தெரியாது. அதனால அது அப்படியே மைண்ட்ல எப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்றது கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 25 26 வருஷத்துக்கு முன்னாடி பிராமண் சொல்லுங்க பார்க்கலாம்.
25 வருஷத்துக்கு முன்னால போய் பெஜஸ்டிகள் நிக்கிற என் பக்கத்துல தான் 15 போகுது. என்ன தெரியல, பஸ் 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு, 4 போச்சு, 5வது 6 கேட்கிற பஸ் ஸ்டாண்ட்ல ஐயா 15ஆம் நம்பரை பிடிக்கணும், ராமூர்த்தி நகர் போகணும், எதுல போகணும் அப்படின்னு கேட்டேன். இவற்றை நின்றுட்டு இருக்கேன். அதே தையா 15. ஏன்னா என்னும் கன்னடால எழுதிக்கிறான், எழுத்தும் கன்னடால எழுதிக்கிறான். என்னும் தெரியல, எழுத்தும் தெரியல. எத்தனை பேருக்கு இருக்கீங்க? கரெக்ட். பாஷை தெரியாம என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கணும். ப்ராமிஸ் எல்லாம் இப்போ பாஷை தெரியாம என்ன பண்ண முடியாது நம்மளால ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள. சாப்பிட நம்ம என்ன வேணும், சொல்லணும், பேசணும். ப்ராமிஸ் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி வேணும் என்ன சொல்லணும், கேட்கணும், பாஷை தெரியணும். ப்ராமிஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், உலகத்துல ஒரு நன்மை பெற்றுக் கொள்றதுக்கே உலக பாஷை தேவைப்பட்டுமானால் பரலோகத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள பரலோக பாஷை அவசியம். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்துல ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளணும்னா உலக பாஷை தேவைப்படுமானா, பரலோகத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளணும்னா பரலோக பாஷை அவசியம். அல்ல, கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபையின் அடையாளம் என்ன சொல்லுங்க? சபை எப்ப பிறந்துச்சு, எதுல பிறந்துச்சு? சபை எதுல பிறந்துச்சு? இயேசு கிறிஸ்து வந்தாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு, மரிச்சாரு, அடக்கம் பண்ணாரு, உயிரோடு எழுந்தாரு, போயிட்டாரு. போயிட்ட பிறகு சபை எப்படி டிக்ளேர் ஆகுது, சபை எப்படி எழுதுது? பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டாரோ அப்பொழுதுதான் சபை வீறு கொண்டு எழுப்புகிறது. சபை எதுல சபையா மாறுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அக்கினி பாஷையை பேசும் பொழுதுதான், பற்பல பாஷைகளை அவர்கள் பேசும்போதுதான் சபை நாச்சு. சொல்லுங்க, புரியுதா? சபை பிறந்ததே அந்நிய பாஷையில தான். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. சபை எதுல பிறந்துச்சு? உலகத்துல எந்த உபதேசத்துக்கும் இல்லாத அளவுக்கு அந்நிய பாஷைக்கு மாத்திரம் உலகத்துல பல வகையான உபதேசம். என்கிட்ட நான் சொல்லட்டுமா, நம்ம அக்கினி பாஷையை பேசணும்னா பிசாசின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படும். கொஞ்சம் மாத்திர கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீக்ரெட் எங்க தெரியுமா இருக்குது? சீக்ரெட் எங்க தெரியுமா இருக்குது? உன் பாஷையில நீ 1000 பேசு, அதை விட ஒரு 1/2 மணி நேரம் அக்கினி பாஷையில அந்நிய பாஷையில நீ பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். வெளியேற பெற்ற சந்தோஷம் உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உங்க துக்கம் சந்தோஷமாய் மாற ஆரம்பிக்கும். ஆவியானவர் உங்களை தேற்றுறதை பார்க்க முடியும். ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடுறதை பார்க்க முடியும். தேவ மகிமை உங்களை நிரப்புறத முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி உன் நரம்புகளும் எலும்புகளும் உயிர் கொண்டு எழும்புகிறதை, உற்சாகமான இருதயம் உங்களை நிரப்புகிறதை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே பாஷை ரொம்ப என்னது, ரொம்ப முக்கியம். பாஷை என்னது, ரொம்ப முக்கியம். அப்போ சபைக்குன்னு கர்த்தர் ஒரு பாஷை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆவியானவர் எப்ப இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருந்துச்சா? சொல்லு. பூமியானது எப்படி இருந்துச்சா? பக்கத்துல பாரு சொல்லுங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் நிறைந்திருந்தது மேல ஆவியானவர் அசைவாடிட்டு இருந்தாரு. விசுவாசிகள் மாதிரி கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. பக்கத்துல பாரு சொல்லுங்க. நீ நல்லா இருக்கிற ஆவியானவர் வரல, ஒழுங்கில்லாதப்போ, வெறுமையா இருந்தப்போ, அப்புறம் இருளா இருந்தப்போ, இந்த பூமி எப்படி இருந்துச்சா? வெறுமையா இருந்தப்போ, ஒழுங்கின்மையா இருக்கிறப்போ, அப்புறம் எங்க சாவன தலைவர் சார், எங்களுடைய துணைத் தலைவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா வந்தாரு. கிச்சன் பொறுப்பு எப்பவுமே எனக்கு ஏற்கனவே ஒரு 15 வருஷமா கிச்சன் பொறுப்பு எனக்கு கன்வென்ஷன்ல. கிச்சன் பொறுப்புல நான் நிக்கிறேன். வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு எனக்கெல்லாம் என்ன இருக்கணும், எல்லாம் ஒழுக்கா நீட்டா இருக்கணும். நான் கிட்ட போய் சொன்னேன், எல்லாம் நீட்டா இருந்தா பாஸ்டர், உனக்கு எனக்கு வேலை இல்லை பாஸ்டர். எல்லாம் ஒழுங்கா இருந்தா ஊழியக்காரருக்கு என்ன வேலை இருக்குங்க? ஒழுங்குபடுத்துறது ஆவியானவர். நீ ஒழுங்கா இருந்தா ஆவியானவர் உங்களுக்கு எதுக்கு? ஒழுங்கு மாத்திர கரங்களை உயர்த்து. நம்மளால ஒழுங்கா இருக்க முடியாதையா, பரிசுத்தமா வாழ முடியாதையா, உண்மையா இருக்க முடியாதையா. கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உண்மையை, ஒழுக்கத்தை, நீதியை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் தான் யாரு?
வெறுமையை நிரப்புகிற ஆவியானவர், இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவர், உன் எல்லைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நீ வாழணும்னு விரும்புகிறவர். உனக்காக எப்ப தெரியுமா வந்துட்டாரு? இயேசுவானவர் பரலோகத்திலே இருந்துட்டாரு. ஆனா யார் முதல்ல பூமிக்கு வந்தது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யார் வந்துட்டது? புரியலையா உங்களுக்கு? யார் வந்துட்டாரு? The day only, உலகம் உண்டான முதல் நாள்ல யார் எங்க வந்துட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவுல உலாவுவதற்கு, உலகத்தின் மேல் அசைவாடுவதற்கு, ஏதோ பெந்தெகோஸ்தே நாள்ல வந்தவர் அல்ல ஆவியானவர். உலகம் உண்டான முதல் நாளிலேயே உலகத்தின் மீது வந்து அசைவாடி கொண்டிருந்தவர் தான் ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எப்ப உலாவனா தெரியுமா? ஒழுங்கு இல்லாதப்போ, வெறுமையா இருந்தப்போ, இருளா இருந்தப்போ. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒழுக்க இல்லைன்னா பரவாயில்ல, பரவாயில்லையா? பரவாயில்ல. நீ வெறுமையா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்திலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், கஷ்டம் கஷ்டம், பாடு பாடு, வியாதி வியாதி, வறுமை வறுமை, போராட்டம் போராட்டம், பரவாயில்ல. புரிஞ்சுங்க? மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையே இருளா இருக்கு பாஸ்டர், சூனியமா இருக்கு, பரவாயில்ல. இப்ப ஆவியானவர் கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கை மேல வர ரெடியா இருக்கிறாரு. சுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியும். ஒரு கீர்த்தனை பாட்டு உண்டு, வா பாவி மலைத்து நில்லாதே வா, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற அறிவே உள்ளபடி வாவே. எப்படியா? உன்னிடத்துல ஒண்ணு இல்லை எனக்கு தெரியும், எல்லாம் போல இருக்குது எனக்கு தெரியும், எல்லாத்தையும் பிசாசுக்கு நீ ஒப்பு கொடுத்தது எனக்கு தெரியும். மண்டையில இருந்து உச்சங்கால இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்தையும் ஆளுகை செய்து எனக்கு தெரியும். உன்னை ஜீரமாக்கினது எனக்கு தெரியும். நீ பெருமையிலோ சுயத்திலோ சகல விதமான பாவத்திலோ சிற்றின்பத்திலோ இச்சையிலோ மோகத்திலோ போயிட்டு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் தெரியாதது ஒண்ணும் கிடையாது, எல்லாம் தெரியும். ஆனா இப்போ எனக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கரங்களை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்கிற ஆண்டவரை போல் ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாரே இல்லை. சுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை நேசிக்க யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. அவரை போல ஒரு தெய்வம் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க. எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு பக்தன் இப்படி பாடார், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, இந்த தேவன் ஒருவரே. ஒரு காலத்துல தாய் தந்தை அன்பு ஒரு நாள் அது தணிந்து போய்விடும், நல்ல பிள்ளையின் அன்பு ஒரு நாள் அது பிரிந்து போய்விடும், கணவனின் அன்பு ஒரு நாள் அது கரைந்து போய்விடும், நல்ல மனைவியின் அன்பு ஒரு நாள் அது காணாம போய்விடும். அல்லேலூயா. போன வருஷம் தான் நினைக்கிறேன், அதுக்கு 3 வருஷமா தெரியல, 23ஆம் தேதி வரைக்கும் எங்க அம்மாக்கு செத்த நடத்தின ஞாபகத்துல இருந்தே இருக்குது. 25ஆம் தேதி எங்க அப்பாவும் வந்துட்டாரு, நானும் வந்துட்டேன், எங்க அண்ணனும் வந்துட்டாரு, எல்லாமே சொல்ல புரியுதா? பிள்ளையின் அன்பு ஒரு நாள் அது பிரிந்து போய்விடும், என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு, என் தேவனின் ஜீவ அன்பு, அன்பு
இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. அல்லேலூயா. ரெண்டு பக்கம் இருக்கு. ரெண்டு பக்கத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். ரெண்டு வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணேன். கொஞ்சம் மாத்திர கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் வார்த்தை, இப்படி ஒழுங்கின்மையான வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, இருள் நிறைந்த வாழ்க்கை மாறுமா? இதை நிறைய பேருக்கு கேள்வி. இது மாறுமா? எத்தனை பேர் மாறும்ன்றீங்க? அல்லேலூயா. நம்ம சிந்தனை எப்பவுமே நம்முடைய சுத்தி இருக்கிற பிரச்சனை பார்த்துட்டு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சாத்தான் கொடுக்கிற ஆலோசனையும் உலகம் கொடுக்கிற ஆலோசனையும் கீழ்ப்படிய பார்க்கறது தவிர அந்த பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கிறது மறந்து. நமக்கு புத்தி இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருக்குன்றதுனால என்ன பண்றோம்னா பிரச்சனைக்கு நடுவில் தான் சாத்தான் சூப்பரா விளையாடுவான். சொல்றது புரியுது? பிரச்சனை இருக்கிறப்பதான் திட்டங்கள் ரொம்ப நல்ல திட்டம் மாதிரி தெரியும். மனுஷன் மூலியமா ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பிரச்சனை இருக்கிற பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சுவாசிக்கிறோம். கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுவாங்க. போன வருஷம் என் மனைவிக்கு பயங்கரமான ப்ளீடிங், 3 மாசம் தொடர் ப்ளீடிங். டாக்டர் சொல்றாங்க கர்ப்பப்பை எடுத்துடலாம். கூட வந்து ஜபிக்க வந்த பாஸ்டர்லாம் சொல்றாங்க, ஏன் பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறீங்க, என்ன பண்ணிருங்க, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிருங்க. நானும் போய் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார் இன்சூரன்ஸ்ல சரி திடீர்னு ஆப்ரேஷன் பண்றதா என்ன பண்றது, ஸ்டார் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிடலாமா, எனக்கு என் மனைவிக்கு கவர் ஆகிற மாதிரி 5 லட்சம் ரூபாய் கவர் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டேன், இன்சூரன்ஸையும் போட்டுட்டேன். இன்சூரன்ஸ் போட்டு வந்து சொல்ற என் மனைவிக்கு சிரிக்கிறார். கர்த்தரை விட மனுஷன் சொல்றத, மாம்சம் சொல்றத, உலகம் சொல்றத அவ்வளவு நம்ப முடியுது உண்டாலன்னா என் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார்னு உனக்கு நம்பிக்கை வந்து இன்சூரன்ஸ் வரைக்கும் போட்டு வந்துட்டியா? நீ எப்போ இன்சூரன்ஸ் போட்டு வந்துட்டியோ செக்அப் கூட நான் வர மாட்டேன்ட்டான். புரிஞ்சுங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க. எனக்கு 3 லட்சம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி விசுவாசத்துக்கு முன்னால தோத்து போன மாதிரி ஆயிடுச்சு. விசுவாசியின் கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நாள்ல கர்த்தர் அற்புதம் செய்தார். எப்ப அந்த விசுவாசத்தை கையில எடுத்தாங்களோ கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசத்தை சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் மேல வைக்கிற அந்த வைராக்கியத்தை வச்ச மாத்திரத்துல கர்த்தர் அன்னைக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். அன்னையிலிருந்து கர்த்தர் நார்மல் ஆக்கிட்டாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் வாக்கியவான். கரங்களை உயர்த்த ராம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எந்த சூழ்நிலையிலேயும் மனுஷன் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல தான் இன்சூரன்ஸ் கார் வந்தாரு. இன்சூரன்ஸ் கார் வந்த உடனே சார் திடீர்னு எதனா உங்களுக்கு பிரச்சனை 45 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி அப்படின்னு அவர் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மருத்துவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இதற்கு நடுவில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்துறாம. இதெல்லாம் நல்ல ஆலோசனை தான், நான் கெட்ட ஆலோசனைன்னு சொல்லல. நம்ம மேல அன்பு இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து நல்ல ஆலோசனை சொல்றாங்க. டாக்டர் சொல்றது நல்ல ஆலோசனை தான். இதற்கு நடுவில் கர்த்தர் என்ன சொல்றாரு? 12 வருட ப்ளீடிங் கர்த்தர் ஒரு என்னது தொட்ட உடனே சுகமாகுனா, அஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டும் போது சுகமாகுனா, புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். அந்த நாமத்தை உச்சரிக்க 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 அற்புதத்தின் நாமம் அது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் பாஸ்டர் ஆயிட்டு கொஞ்சம் பிரபலமான உடனே கடன் கொடுக்கறதுக்கு ஆளுங்கெல்லாம் ரொம்ப பெருசாயிட்டாங்க. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆயிட்டாங்க. பாஸ்டர் கேட்டா பாஸ்டர் ஏமாத்த மாட்டாரு, பாஸ்டர் என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு அப்படின்ற எண்ணம் ஜனங்களுக்கு வந்துருச்சு. கேட்டவங்க என்ன பண்றாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாரெல்லாம் என்ன நம்பி வந்து கேட்கறாங்களோ நான் உடனே அங்க ரெக்கமெண்ட் பண்றது, அங்க இருந்து என்ன பண்றது, இப்போ ஒரு பெரிய ஆள் மாதிரி ஒரு ஃபீல் இல்லைன்னா வாங்கி கொடுக்குறது இல்லை. புரியுது? இது சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய
தந்திரம். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய திட்டம். புரிஞ்சுங்களா? கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒண்ணு கெட்டு போல, இதுவரைக்கும் நடந்துட்டா இருக்கட்டும். இப்ப நில்லுங்க கர்த்தருடைய சமூகத்தில், அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சுவாசிக்கிறவங்க கரங்களை நல்ல உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. அப்போ ஆவியானவர் எப்ப இறங்கி வந்தாருன்னா, நல்ல கவனிங்க, எப்ப இறங்கி வந்தாருன்னா, அப்போ இது சொல்லி முடிக்கிறேன். அப்போ இந்த ஜனவரி மாசம் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு மாசம் கடத்தணும்னா 1.5 லட்சம் ரூபாய் வேணும். 1.5 லேக் இருந்தாலும் ஒரு மாசம் என்ன பண்ண முடியும்? கடத்த முடியும். ராபர்ட் சொல்லுங்க. அப்புறம் ஆல்ரெடி சமத்துல கேட்டேன், ஆண்டவரே, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், பதிலுக்கு கூட யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். ராபர்ட் சொல்லுங்க. பதிலுக்கு கூட யார்கிட்டையும் பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க. இந்த 3 வருஷம், இந்த 3 மாதமா கர்த்தர்களை நடத்துகிற விதம் வித்தியாசம். ராபர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு இப்போ மண்டே திடீர்னு வீட்டுக்கு ஈவி போறதுக்கு திடீர்னு வந்துட்டான். 10,000 ரூபாய் தான் அதுக்குன்னு செலவான்னு பார்த்தா 35,000 செலவு. ஆண்டவரே, என்ன பண்றது? மனசெல்லாம் ஒரு பக்கம் தவிப்பு. இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். யோசனை பெருசா போயிட்டே இருக்கு. ஆனா அதினதின் தேவை அதினதின் நேரத்துல கர்த்தர் அற்புதமாய் சந்தித்தார். ஆவியானவர் உள்வாங்கிட்டோம்னா நம்மள முகத்தை வெட்கப்படுத்தாத ஆண்டவர். ராபர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் தான் எங்க சர்ச்சில் சொன்னேன், யாருக்கும் கடனும் வாங்கி கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருந்தா கூடு, இல்லாட்டி என்ன பண்ணாத, வாங்கி கொடுக்கறதுக்கு பைபிள் என்ன சொன்னேன்? உரிமம் கொடுக்கல. வாங்கி கொடுக்கறதுக்கு பிணையப்படுறதுக்கு என்ன கொடுக்கல பைபிள்ல? உரிமம் கொடுக்கல. உங்ககிட்ட இருந்தா கொடுக்கலாம். உங்களை கேட்கிற யாருக்கும் என்ன பண்ணேன்? ஆமா, பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன், குடு. கர்த்தர் ஆசீர்வாதம். இறைக்கிற கிணறு சொரக்கம். புரிஞ்சு மாத்த ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அதுக்காக பேங்க் பேலன்ஸ் வைக்க வேணாம்னு சொல்ல, அதுவே குறிக்கலா வச்சுட்டு இருக்காத. கொஞ்சம் விதை, கொஞ்சம் சிந்த விடு. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அங்க சொல்ற போவா சின்ன பண்ணுங்க, கொஞ்சம் என்ன பண்ணு, சிந்த விடு. யார் வந்து பொறுக்கிறா? இப்போ ரூத் பொறுக்கிட்டு இருக்கிறா. சிந்த விட்டது அல்ல, அப்படி 100க்கு 100 மணியா இருந்துச்சா. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பாக்கலாம். கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும்? சிந்த விடலாம். உங்க வருமானத்துல கொஞ்சம் சிந்த விடு. ரசம் போக, காணிக்க போக, மிச்சத்தை கொஞ்சம் யாரும் கிட்ட கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் சிந்த விடு. ஏழைகளுக்கு கொஞ்சம் சிந்த விடு. கொடுத்து பாரு, கர்த்தருனை பாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன் பொருளாதார நன்மைகளால் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். நான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு நானே என் மனைவியும் போயிருந்தோம் சென்னைக்கு. ஒரு ஃபாரினர் லேடி வந்து பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பண்ண போறான்னு பார்த்தேன். அவங்க பெரிய நல்ல வளமையான ஒரு நாட்டை சார்ந்தவங்க. இந்திய நாட்டுல ஒரு அம்மா ஐயாவை கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. ஆனா அவங்க சொந்த நாட்டுல ஒரு ரூபா கூட அவங்க கேட்கறது இல்லையா. அனுதின தேவையை முழங்கால நின்றுதான் பெற்றுக்கொள்றாங்களா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுக்கலாம். கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொன்னது எங்களுக்கு பல முறை அடிச்ச மாதிரி இருந்துச்சு. வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் கர்த்தரை இந்திய தேசத்துல இருந்தே சந்திக்கிறார்னா, நான் இங்கே பிறந்து என்ன கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி சும்மா விடுவாரா? விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்படி உன்னதத்தின் ஆவி உன் மேல ஊற்றப்படுகிற வரைக்கும் தான் உன் வனாந்திரமா இருக்கும், உன் அவாந்திர வழி அப்படியே இருக்கும், உன் பிரச்சனையாவே இருக்கும். சர்ச்சைக்கு வரலாம், போகலாம், ஒண்ணு நடக்காது, மாறுதல் இருக்காது. பாட்டு பாடலாம், ஆராதனை பண்ணலாம், வேத வாசிக்கலாம், ஒண்ணு நடக்காது. ஆனா எப்ப உன்னதத்தின் ஆவி உன் மேல ஊற்றப்படுதோ அப்பொழுது உன் வாழ்க்கை மாறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே, உன்னத ஆவி உன் மேல ஊற்றப்படனா என்ன பாஸ்டர் அதுக்கு வெளியே சொன்னா, ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப வேணாலும் பேசலாம்.
சுவாசிக்கிறத ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்துல உட்கார்ந்து பேண்ட் அடிச்சு நல்லா கொட்டுன்னு கொட்டினா அந்த அந்நிய பாஷை டிராமா. அந்நிய பாஷை, அந்த அந்நிய பாஷை டிராமா. நீ உள்ள வரும்போதே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போதே கர்த்தர் நாவை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்துல கொட்டடிக்கும் போது வர்றது அது ஓகே. எப்பவுமே கொட்டடிச்சாதான் அந்நிய பாஷை வரும்னா அது தூக்கு. ஆமென் சொல்ல பார்க்கலாம். கொட்டடிச்சாதான் பம்படிச்சாதான் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம் நடுவில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்னைக்கு முடிக்க முடியலையேன்ற ஒரு பெரிய கவலை எனக்கு இருக்கு. டைம் முடிஞ்சிச்சு. ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். Glory to Jesus. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே அவர் பேசுவார். இதுவே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இதுவே இந்த சென்டென்ஸ் நல்லா தயவுசெய்து கவனிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதுவே இளைப்படைந்தவனுக்கு என்னங்க இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். அதுவே இதுவே ஆறுதல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பக்கத்துல வாசி. இதுவும் அல்ல, இதுவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான். குட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லியா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுதான் இளைப்பாறுதலா? எதுதான் ஆறுதலா? எதுதான் விடுதலையா? எதுதான் அப்படி வசனம் சொல்லுது. அதுக்காக நான் வார்த்தையை கம்மியா மதிப்பிட்டு சொல்லல. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல நீ எவ்வளவு பெரிய அறிவு வேத அறிவு பெற்றாலா இருந்தாலும் ஆவியில நிரப்பப்படாவிட்டால் ஆவியினாலே பிறக்கப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடமில்லை. எனக்கு தெரியாது போன்றுவாரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்றது எனக்கு அருமையான ஆதி முதற் கொண்டு இருக்கிற ஆவியானவர். நல்ல கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆவியானவர் அது ஜீவ சுவாசமாய் மனிதனுக்குள்ள வருகிறார். மனிதன் ஜீவ ஆத்மா. ஆனா ஏதேன் தோட்டத்தில் நடந்தது தெரியுமா? சுவாசத்தை புடிச்சுக்கிட்டான். எதை விட்டுட்டான்? ஜீவனை விட்டுட்டான். அந்த ஜீவன்றது என்ன தெரியுமா? லைஃப். அந்த உயிர் அது என்ன தெரியுமா? இயேசுவை போன்றதான குணாதிசயம். இந்த ஜீவன் சொல்றது அந்த ஜீவன். அந்த ஜீவன் என்ன தெரியுமா? தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி உண்டாக்குறாருன்னு சொல்றது இல்ல. அப்போ அந்த ஜீவன் தான் என்னதுன்னா பரிசுத்தம், உண்மை, நீதி, வரங்கள், வல்லமைகள், கிருபைகள். புரிஞ்சு மாத்திர கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மனுஷன் எதை பிடிச்சுக்கிட்டான்? சுவாசத்தை பிடிச்சுக்கிட்டான். ஜீவனை விட்டுட்டான். ரட்சிக்குமே மனுஷகுமார் எதுக்கு மீண்டும் இழந்து போன அந்த சாயலை, இழந்து போன அந்த தேவனுடைய குணாதிசயத்தை, இழந்து போன அந்த தேவனுடைய மகிமையை, இழந்து போன அந்த வல்லமையை, இழந்து போன அந்த அதிகாரத்தை, இழந்து போன அந்த அபிஷேகத்தை மறுபடியும் மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு சிலுவையில் வந்து ஜீவபலியாய் நமக்காய் ஒப்பு கொடுத்தார். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. சுவாசிக்கிற கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னால ஏசாயா 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வைக்கிற ஆண்டவரே இதுதான் நிலவா, இதுதான் இளைப்பாறுதல், இதுதான் ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று சொல்றாங்க. நம்மளை குறிச்சு அன்னைக்கே தீர்க்கதரிசனம் எழுதி வச்சிருக்கு. என்னைக்கு? 2800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்ப இருக்கிற சபையை குறித்து தீர்க்கதரிசனம் எழுதி வச்சிருக்குது. அந்நிய பாஷையில பேசுங்க அப்படின்னு சொன்னா சிரிச்சுன்னு உட்காந்துக்கிறோம். அந்நிய பாஷையை பேசுறவங்கள கிண்டல் பண்ணி உட்காந்துக்கிறோம். என்னை விட என் மனைவி முன்னால் அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசும் போது நான் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பைபிள் வேலையை படிக்கும் போது அது நான் ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லை,
எல்லாம் இங்கே போயிட்டு இருந்தாங்க. எங்கே மைசூரை இங்கே போயிருந்தாங்க. குளிக்க அது கீழே அப்போ அரை வீடு ஹால் நீட்டாக இருக்கும். உடல்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆவியில் நிரம்பி ஆண்டுகிட்ட அபிஷேகத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். திருப்பி 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 பண்டி போட்டுருக்கிறேன். எனக்கு தெரியல எத்தனை பண்டி போட்டுருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா பண்டியில் இருக்கு. என்னால் கண்ணும் திறக்க முடியல, கண்ணை மூட முடியல. பல்ட்டி மேல பல்ட்டி போயிட்டே இருக்குது. அக்னி பாஷை வாய் இறங்கினே இருக்குது. கொஞ்சம் மாத்திர கரங்களை பின்னால பல்ட்டி முன்னால பல்ட்டியில கூட பரவாயில்ல. ஆவியான ஒரு மனுஷன் நிரப்பும் போது கொஞ்சம் அமைச்சர் சர்க்கஸ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பின்னால பல்ட்டி போட்டு செவத்துல இடிக்கல, திருப்பி முன்னால போறேன், திருப்பி பின்னால வரேன். அந்த பக்கமும் இடிக்கல, மேல மாதிரி இருக்கு. முன்னால இந்த ரூம் அடைய முன்னால இருக்கு, ஞாபகத்துக்கு வருது. இடிச்சிச்சுன்னா தலை எங்க இடிக்க என்ன தெரியாது. கொஞ்சம் மாத்திர கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா இனிதான் உங்களுக்கு சொல்றேன். ஆவியானவர் இறங்கும் போது நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். கொஞ்சம் மாத்திர கரங்களை உயர்த்துறோம். இதுதான் அல்ல, இதுவே ஆறுதல், இதுவே இளைப்பாறுதல் என்று சொன்னால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றேன், பிரச்சனையாவே இருக்கட்டும், வியாதியாவே இருக்கட்டும், வறுமையாவே இருக்கட்டும், கடனாவே இருக்கட்டும், எது என்னன்னா வாழ்க்கையில பிரச்சனை தரித்திரமாவே இருக்கட்டும், போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஆனா ஜீவன் நதி உனக்குள்ள பாய ஒப்புக்கொண்டு. ஒரு நாள் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் போது கூவத்தை கிளீன் பண்றதுக்கு பல கோடி ரூபாய் என்ன பண்ணாங்க சொல்ல. முதல்ல கூவம் எங்க சென்னையில கூவம் ஆறு இருக்கு. கூவம் ஆறுனா ஊர்ல இருக்கிற எல்லா சாக்கடையும் அதுலதான் வந்து கலக்கும். அப்ப அந்த கூவத்துல வந்து பயங்கர பாட்டில் அது இதெல்லாம் வந்து சேர்ந்து கூவத்தை கிளீன் பண்றதுக்கு பல கோடி ரூபாய் என்ன பண்ணி இருக்கிறாங்க, ஒதுக்கி இருக்கிறாங்க. பல கோடி ஒதுக்குன்னு அடுத்த வாரத்துல ஒரு பெரிய மழை வந்துருச்சு. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? மழை வந்த உடனே கூவம் அழகா ஆறா மாறி போச்சு. கூவம் என்ன மாறிடுச்சு? ஆறா மாறி போச்சு. நான் சொன்னேன்டா, உனக்குள்ள இருக்கிற அழுக்கல்ல நீ எடுத்து போட பார்க்காத, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பாரு. ஜீவன் நதியா உனக்குள்ள அவர் வந்து உனக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் புடைக்கிட்டு வெளியே வந்துருவார். எத்தனை பேர் அவை சொல்ல போறீங்க? உன் ஜென்ம சுபாவங்கள், பாவ சுபாவங்கள், அக்கிரம சிந்தைகள், பொல்லாத சிந்தைகள், மாம்ச சிந்தைகள், அசுத்த சிந்தைகள், எல்லா அசுத்தங்களும் வேரோடு புடைக்கிட்டு வந்துடும். எத்தனை பேர் அவை சொல்ல போறீங்க? அவர் ஜீவன் நதியா உனக்குள்ள வர்றதுக்கு அவர் சும்மா ஏதோ ஓடையா உனக்குள்ள வந்திருந்தா பிரச்சனை பிரயோஜனம் இல்லை. ஜீவன் நதியா உனக்குள்ள வர்றதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ரம்ஷாவதா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கண்டிப்பா தருவார். என்னால முடிக்க முடியல, அவைகளை இருக்கலாமா? Glory to Jesus, hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு சிங்காசனம் அமர்த்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் நோய்
மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு நிமிடம் ஒரு சத்தத்தோடு தேவனுக்கு மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்க மகிமை பெறுகிறதோ அங்க கிருபை பெருகும். எங்க மகிமை பெறுகிறதோ அங்க கிருபை பெருகும். தேவனை மகிமைப்படுத்த படுத்த படுத்த, தேவனை மகிமைப்படுத்த படுத்த படுத்த, தேவனை உயர்த்த உயர்த்த உயர்த்த, தேவன் மகிமையாய் இறங்கி தேவ கிருபை நம்மை ஆளுகை செய்யும். தேவ கிருபை நம்மை வழிநடத்தும். தேவ கிருபை சகலத்தையும் தாங்கும். தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்தும் போது, தேவ ஆவியானவரை உயர்த்தும் போது, தேவன் இறங்கி ஆசீர்வதிப்பார்.
அதை ஒழுங்கு படித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒழுங்கு படிச்சு அறையில் நான் நிறுத்தும்படியாக தகப்பனே உண்டாக்கினீரே. தகப்பனே வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கிறது ஆண்டவரே, சரீரம் ஒழுங்கின்மையா இருக்கிறது ஆண்டவரே, குடும்பம் ஒழுங்கின்மையா இருக்கிறது. உறுதியோடு கடந்து செல்லும்படியாக அதற்கான வழிகளை கடைபிடிக்கும்படியாக தகப்பனே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வழிகளை கடைபிடிக்கும்படியாக தேவ ஆவியானவர் எல்லா ஒழுங்கின்மையை அகற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கான நல் வழிகளை ஏவன் பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. சபையின் எல்லா காரியங்களும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ நாமம் உயர்ந்தபடியாக மட்டுமே சபை நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே மீண்டுமாய் விலகினமா இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. சகோதரர் டேனியல் கண்ணாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சகோதரன் தகப்பனே டிஸ்சார்ஜ் ஆகும்படியாக செய்து சுகத்தை கட்டளையிடுகிறேன். தகப்பனே இருக்கிற எல்லா விலகினங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்படியே மறைந்து போகட்டும். தேவ சுகப்படுகிற வல்லமை இறை சுகப்படுத்துவதாக லார்ஜை கொண்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா நன்மையான காரியங்களின் சபையின் மக்களை சூழ்ந்து கொண்டு அவளை நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் அபிஷேகிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாம் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நியாயத்துவமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இங்கு வந்து